பாண்டிச்சேரியில் இந்த 9 வயது சிறுமிக்கு நடந்த அந்த பாலியல் கொடுமையை கண்டிச்சு வன்முறையா நாங்க கண்டிக்கிறோம். அதற்கு என்ன மாதிரி தண்டனைகள் கொடுத்தா மறுபடியும் அவர்கள் தவறு செய்யாமல் இருப்பார்கள் அப்படின்றத பெண்கள் கிட்ட கேட்டு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அவங்களுக்கு தண்டனை வழங்குமாறு நாங்க கேட்டுக்கொள்கிறோம். அவங்களுக்கு ரொம்ப மற்றவங்க திரும்ப அந்த தப்பை செய்யாத அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம். எங்க மாத சங்கத்து மூலியமா நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம். அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? தீர நல்லா விசாரிச்சு அவங்க தானு ஃபர்ஸ்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணி உடனே தண்டனை கொடுத்தா சார் நல்லது. என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லது? அவங்க இருக்கவே கூடாது பூமியிலன்ற ஒரு தண்டனை, வேற ஒண்ணும் இல்லை. அப்பதான் மறுபடியும் அந்த தப்பா பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். தீர விசாரிச்சு கொடுக்கணும். கண்டுபிடிச்சு உடனே போட்டு தள்ளிடணும் சார். அது மாதிரிலாம் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி சம்பவங்களை பார்க்கும்போது உங்களுடைய பதட்டம் இருக்குதா? உண்மையா அவங்க தானா விசாரிச்சுட்டே பண்ணணும். பாலியல் பலாத்காரம் செய்யறவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படும். உள்ளபடியே இது ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு, ஒரு மனித தன்மையற்ற ஒரு செயல். மிருகம் கூட இப்படி செய்யாது. இப்படி ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் இந்த போதை தான். இன்றைக்கு போதை கலாச்சாரம் நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி சுற்றிலும் அளவுக்கு அதிகமாக பெருகி இருக்கு. அவங்களுக்கு கடின தண்டனை தான் தரணும். ஆனா பெண்களுக்கெல்லாம் வெளியில போகும்போது வரும்போது நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். பாலியல் தண்டனை செய்வங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். வேற சமுதாயத்துல இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா? இப்போதைக்கு இல்லை. இது போன்ற தண்டனைகள் கொடுக்கும் பொழுது, சட்டங்கள் கடுமையாக்கப்படும் பொழுதுதான் குற்றவாளிகள் இல்லாம போயிடுவாங்க. இந்த கஞ்சா, மது இதெல்லாம் டோட்டலா அவாய்ட் பண்ணாங்கன்னா சமுதாயம் நல்லா இருக்கும் அப்படின்றது பல பேருடைய கருத்து.